ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஷஷீந்திர ராஜபக்ஷ மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட சசீந்திர ராஜபக்சவை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சசீந்திர ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 26 வரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் ஆணை பிறப்பித்துள்ளார். நுகேகொடையில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கடந்த 6 சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த 2022 ஆண்டு நாடு முழுவதும் நடந்த போராட்டங்களின் போது தீக்கிரையாக்கப்பட்ட செவனகல கிரிபன் வேவ பகுதியில் உள்ள சேதமடைந்த கட்டடம் ஒன்றுக்கு மற்றொரு நபர் மூலம் இழப்பீடு பெற்றதாக அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சேதமடைந்த கட்டடம் ஸ்ரீலங்கா மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என்று அடையாளம் காணப்பட்டதால் இழப்பீடு வழங்குவது நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சசீந்திர ராஜபக்ச சேத மதிப்பீட்டு அலுவலகத்தில் நியமிக்கப்பட்ட சில அரசு அதிகாரிகள் மீது தனது அதிகாரப்பூர்வ அதிகாரத்தை பயன்படுத்தி முடிவை மீறி இழப்பீடு பெறும் முயற்சியில் தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்தியதாகவும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கூறியுள்ளது. இந்த மதிப்பீட்டை பெற்ற விடயத்தில் சசீந்திர ராஜபக்ச ஊழல் குற்றத்தை செய்ததாகவும் அதற்கு சதி செய்ததாகவும் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான அரசு சொத்துக்களை சட்டவிரோதமாகவும் மோசடியாகவும் பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.